இந்த பிச்சைக்கார நாயை யார் பந்தியில உட்கார வச்சது? இவன்லாம் சாப்பிடலன்னு இப்ப யார் அழுதா? முதல்ல இவனை அடிச்சு வெளியே துரத்துங்க. நான்சென்ஸ் என்று அனைவரின் முன்னிலையிலும் கூற அவமானத்தில் கூனி குறுக்கி போனான் சூர்யா. ஊட்டியின் பணக்கார வீட்டில் வாழும் ஒரு ஏழை மருமகன். வறுமையால் எப்போதும் பழைய உடையை அணிந்திருக்கும் அவனை அனைவரும் கேலி செய்தனர். சூர்யா ஒரு ரகசிய காரணத்திற்காக 500 கோடிக்கு ஒரே வாரிசான பிரீத்தியை திருமணம் செய்திருந்தான். அன்று பிரீத்தி தன் தங்கை சந்தியாவின் வீட்டு பங்கனுக்காக சென்றிருந்தாள். பல கோடீஸ்வரர்கள் வந்திருக்கும் அந்த பங்கனில் கிழிந்த உடையுடன் சூர்யா பந்தியில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சந்தியா அவனை எல்லை மீறி அவமானப்படுத்தினாள். ஆனால் சூர்யா எல்லா அவமானங்களையும் பொறுத்துக் கொண்டு அமைதியாக இருந்தான். ஆனால் பிரீத்தி சந்தியாவின் இந்த பேச்சால் எரிச்சல் அடைந்தாள். வாய மூடு சந்தியா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம பந்தில சாப்பிட உட்கார்ந்தவங்கள போய் எந்திரிக்க சொல்ற? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்று பிரீத்தி கூற அப்போது அங்கிருந்த சந்தியாவின் கணவன் விவேகோ, நீ வாய மூடு பிரீத்தி, கேவலம் ஒண்ணுத்துக்கு உதவாத இந்த பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பெருசா சீன் போடாத. இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா நான் ஊட்டி மினிஸ்டர் கூப்பிட்டிருக்கேன். பந்தியில உங்க மாதிரி பிச்சைக்கார நாயை பார்த்தா அவர் என்ன நினைப்பாரு? அதானே, ஏதோ அப்பா சொன்னாருன்னு கூப்பிட்டதுக்கு உங்க கேவலமான லோக்கல் புத்திய காட்டிட்டீங்கல்ல. வேணும்னா சாப்பாட பார்சல் கட்டி தரேன், வாங்கிட்டு முதல்ல வெளியே போங்க. ஷிட், இந்த நாய்களை கூப்பிட்டதே தப்பா போச்சு என்று மேலும் மேலும் வார்த்தைகளால் கேவலப்படுத்த பந்தியிலிருந்து அமைதியாக எழுந்த சூர்யாவும் பிரீத்தியும் அங்கிருந்து அவமானத்துடன் நகர வாசலில் மலமளவென சைரன் பொருந்திய BMW கார்கள் சீறிக்கொண்டு வந்தது. அதிலிருந்து தன் பிளாக் கேட்ஸ் படையுடன் இறங்கிய மினிஸ்டர் அங்கே சூர்யாவை பார்த்த அடுத்த நொடி அதிர்ச்சி அடைந்தார். சூர்யா சார், நீங்களா? உங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வாங்க சார், நாம சாப்பிடலாம். காய்ஸ், எனக்கு சூர்யா சாருக்கும் ஒரு தனி டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்க என்று அனைவரின் முன்னிலையிலும் சூர்யாவை மரியாதையுடன் அழைத்துக் கொண்டு போய் தன் அருகே பந்தியில் உட்கார வைக்க அதனால் எரிச்சல் அடைந்த சந்தியாவோ, சார், இந்த பிச்சைக்காரனை போய் உங்களுக்கு சரிசமமா உட்கார வச்சிருக்கீங்க. ஷட் அப். நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணமே சூர்யா சார் தான். மன்னிச்சிருங்க சூர்யா சார், அவங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டு அனைவரின் முன்னிலையிலும் மினிஸ்டர் சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்க அதை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் ஒரு கணம் அதிர்ந்து போனார்கள். உண்மையில் யார் இந்த சூர்யா? ஊட்டி மந்திரியே சாதாரண ஏழை சூர்யாவிடம் பயந்து மன்னிப்பு கேட்டதன் ரகசியம் என்ன? சூர்யா உண்மையிலேயே ஏழையா அல்லது ஏழை போல் நடிக்கிறானா? சந்தியா அறியாத சூர்யாவின் உண்மை ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழ இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாக்கெட் எஃப்எம், தி பாஸ்.